ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி சென்னையில் நடக்கிற பொருள்காட்சியில் மீன் உணவு திருவிழாவுக்கு போயிருந்தேன். சரி ஆர்வமாக போனேன். ஒரே ஜனமாக இருக்கும், ஒரே க்ரௌடு இருக்கும், வண்டி விடுறதுக்கு இடம் இருக்காது. என்ன பண்ணுறதுன்னு போயிருந்தேன். இங்கே பாருங்கள், நேராக உள்ளே போனால் பார்க்கிங் வந்து அந்த இடத்துல வந்து விட்டுட்டு இங்கேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்ரு தள்ளி தான் நம்ம மீன் உணவு திருவிழா நடக்குது. இங்கே பாருங்களேன், அங்கே போனால் பார்க்கிங் இல்லைன்ட்டாங்க. இங்கே பாருங்கள், இப்படி போனால் மெயின் ரோடு அப்படி ரைட்டு திரும்பினா ஒன் வே, அப்படி போயிட்டு அப்படி திரும்பினா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நடந்தால் போயிடலாம், மீன் திருவிழாவுக்கு போயிடலாம். இங்கே பாருங்களேன், ஒன் வே தான் போகிறோம் நாங்கள். இப்போ இதில் வந்து காரில் போக முடியுங்களா? போக முடியாது. போலீஸ் பிடிச்சாங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க. இங்கே பாருங்கள், ஒன் வேல போகிறோம். ஒன் வேல போனால் அங்கே போக முடியல, போலீஸ்காரன் நிற்கிறாங்க. அவ்வளோதான், வண்டி அப்படியே திருப்பிட்டு பாருங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்ரு தள்ளி தான் வந்து 1/2 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு யூ டர்ன் பண்ணி தான் வந்து திருப்பவும் அப்படி வரணும். இங்கே பாருங்கள், ஒரு கண்காட்சி நடத்தினா இப்படியா நடத்துறது? அங்கே பாருங்கள், எவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்கான் பையன். சரியாக வீடியோ எடுக்கலை, ஸ்ட்ரைட்டாக எடுக்க சொன்னால் சைடில் எடுத்துகிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், போய்கினே இருக்கோம். எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் பாருங்கள். இப்போ இவ்வளோ பேரும் அப்படி தாங்க போயின்னு இருக்காங்க. பாருங்க, அப்படி போயிட்டு அந்த இடத்துல அங்கே போயிட்டு யூ டர்ன் பண்ணோம் சார். பாருங்கள், இந்த இடத்துல யூ டர்ன் அப்படியே பண்ணிட்டோம். இப்போ திருப்பியும் அந்த முனைக்கு போனோம். இப்போ இந்த மாதிரி, அதாவது கண்காட்சி நடத்தினா வசதி இருந்தால் நடத்தணும் சார். இந்த மாதிரி வண்டியை இங்கே விட்டுட்டு அங்கே போங்கன்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு நடந்தால் 20 நிமிஷம் ஆகும் சார் நடந்தால். இந்த வெயிலில் யார் சார் நடக்கிறா? எப்படி நடக்க முடியும் இந்த வெயிலில்? பாருங்க, பின்ன என் கூடவே வந்து காருங்க 3-4 காருங்க வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. திருப்பி இதே மாதிரி தான் எங்கள் கூட தான் வராங்க காரு. இதே இதை பாருங்கள், அந்த போயிட்டு அந்த முனையில் சிக்னல் பாருங்க, இந்த சிக்னலில் வேறு நிற்கணும். இந்த சிக்னலில் ரைட்டு கட் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல ரைட் கட் பண்ணிடணும், ஒன்றே போக முடியாதனால இவ்வளோ தூரம் சுற்றின்னு வந்து பாருங்க சிக்னலில் நிற்குது. கிட்டத்தட்ட சிக்னல்லே நான் வந்து 1 நிமிஷம் நின்னேன். ஆனால் அந்த வீடியோவை வந்து நான் கட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்துலேயே இப்போ ரைட்டு திரும்பிடும். பாருங்கள், பாருங்கள், ரைட் டர்ன் ஆக போகுது. ஆக்சுவலாக வந்து இந்த கேட்டில் விட்டுட்டு அந்த கேட்டில் போகணுன்றாங்க. அந்த கேட்டுக்கு போனோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்ரு இல்லை 3/4 கிலோமீட்ரு இருக்கும். இந்த 3/4 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி சார் வைக்கணும். இந்த பாருங்கள், இப்போ தான் வந்து சிக்னல் மூவ் ஆயிடுச்சுங்களா? இந்த பாருங்கள், அப்படி இருந்து போய்ட்டு அங்கேருந்து போய்கிட்டே இருக்குது பாருங்கள். ஏன்னா ரொம்ப கசப்பான அனுபவமாக கிடச்சிது. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டு இந்த கண்காட்சி நடத்துகிற ஆர்கனைசருக்கு தெரியணும், இந்த மாதிரிலாம் நடத்தக்கூடாது. வந்து அந்த பார்க்கிங் விட்டுட்டு அந்த இடத்துலையே ஒரு வழி பண்ணியிருக்கலாம். ஒரு கூவாருக்கு மேலே ஒரு சின்ன ஒரு பலகை மாதிரி போட்டு ஒரு சின்ன மேம்பாலமாக போட்டு பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக அப்படி தான் பண்ணணும். இதுங்க பாருங்க, வண்டியிலே இவ்வளோ தூரம் நடக்கணும் சார். அங்கே பார்க்கிங் விட்டுட்டு இங்கே வரணும். இப்போ இங்கே என்னதம்மா ஆச்சு, இங்கே ஒரு கூத்து நடந்தது. இங்கே போனேன்னு வச்சிங்களா, பாருங்க, இந்திக்காரங்க தான் நிற்கிறானுங்க பார்க்கிங்கில். பாருங்கள், இந்திக்காரங்க நிற்கிறானுங்க. அங்கே போனால் வண்டி விட முடியாதுன்னு சொல்லிட்டான். நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு ஐஜியை நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னால் என்ன பண்ணால் அப்படியே கம்முன்னு இருந்தான். ஏதோ ஒரு பெரிய ஆள் வரன்ட்டு அப்படியே போயிட்டான். அங்கே போனால் பாருங்கள், எல்லாம் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்க, விஐபிங்க, இந்த பெரிய பெரிய ஆளுங்க வந்தால் மட்டும் திறந்து விட்றாங்க. அப்போ சாதாரண ஆளுங்கெல்லாம் தப்பு இல்லையா அது? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சார் பண்ணணும். இந்த பாருங்கள், இந்த முனையில் தான் அந்த பார்க்கிங். இந்த பாருங்கள், இந்த முனைக்கு பக்கத்தில் இருக்குது அந்த பார்க்கிங். இவ்வளோ தூரம் சுற்றின்னு வரணும் சார், இங்கே பாருங்கள், இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் 2 வீலர். இந்தமாரி வந்து அதிகாரத்தை சொல்லி வந்துடுறாங்க. அதனால் வந்து இது வந்து ரொம்ப தப்பு சார். எனக்கு அது பிடிக்கல. அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். பார்த்து
முடிஞ்சால் போங்க.